உங்கள் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்கிற 7 பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அந்த மாதிரி லக்ஷ்மி தேவியோட பார்வை நம் மீது எப்போவுமே இருக்க நாம் வீட்டில் வைக்க வேண்டிய முக்கியமான 7 பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாகவும் வாசனை பொருள் நிறைந்தவையாகவும் இருக்கணும். அதாவது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே எப்போவுமே குறையில்லாமல் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா ஏலக்காயை மாலையாக கட்டி பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமி படத்துக்கு போடுறது வீடு வாசம் நிறைந்தவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அதே மாதிரி தினமும் விளக்கு ஏற்றும் போது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்ல நறுமணம் கிடைப்பதோடு வீட்டில் தெய்வீக ஆற்றலும் பெருகும். இந்த வரிசையில் கிராம்பும் நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருள் தான். இதையுமே நம்ம மாலையாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா கல்லுப்பு. இது நம்ம பூஜை அறையிலையும் பயன்படுத்தலாம். ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம கல்லுப்பை எடுத்து அது மேலே விரலி மஞ்சள் வச்சு நம்ம வழிபடுறதுனாலையும் நமக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நாம் வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாம் வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை தண்ணீரில் கலந்து குளிக்கும் போது நமக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை எண்ணம் இது எல்லாமே கண்டிப்பாக விலகும். அதே மாதிரி வீட்டில் கல்லுப்பு இல்லை அப்படின்னா அதை வாங்கணும் அப்படின்னா அது என்ன கிழமையில் வாங்கணும்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுக்கிர ஓரையில் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெருகுங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி விரலி மஞ்சளும் நம் கல்லுப்போட சேர்த்து வாங்கும்போது சிறந்த பலன்களை கொடுக்கும். இந்த உப்பு பூஜை அறைக்குன்னு நம்ம தனியாக தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு தனியாக நம்ம உப்பு பயன்படுத்தணும். உப்பும் விரலி மஞ்சளும் சேர்த்து வாங்கும்போது வீட்டில் செல்வ வளம் பெருகும். மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை நம்ம பெற முடியும். அதுக்கப்புறம் பசும்பால் மிக முக்கியமான ஒன்று. நாம் காய்ச்சிய பாலில் சிறிது சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைச்சி வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை தரும். அதுவும் நம்ம சாமிக்குன்னு தனியாக பால் வாங்கி நம்ம நெய்வேத்தியமாக படைக்கணும். வீட்டில் தேவையில்லாத பொருட்களை சேர விடக்கூடாது. அது எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதோடு நேர்மறை ஆற்றலை விரட்டிவிடும். சிலர் எப்போவுமே வீட்டை இருட்டாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தான் அதிகரிக்க செய்யும். வீட்டை நன்கு வெளிச்சமாக வச்சுருக்கணும். வெளிச்சம் எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை ஆற்றலை தான் அதிகரிக்கும். அதே மாதிரி தரையை பெருக்கி தள்ளுவதும் எதிர்மறை ஆற்றல்களை அசைத்து குப்பையோடு குப்பையாக வெளியேற்றும். கல்லுப்புக்கும் இந்த சக்தி கண்டிப்பாக இருக்குது. வீட்டில் நம்ம வீடு துடைக்கும் போதோ இல்லை கழுவும் போதோ ஒரு கை கல்லுப்பை வாளியில் போட்டு அந்த நீரை நம்ம யூஸ் பண்ணும் போது அதிக பலனை தரும். எப்போ வீடு வலிச்சாலும் அதுக்குள்ளே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அப்படியே போட்டு வலிச்சிட்டு வந்தோம்னா அதில் எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை கண்டிப்பாக பிடிக்கணும். அது எப்படின்னா வெண்கடுகு, சாம்பிராணி, விஷ்ணு கிரந்தி, கோரோஜனை, நொச்சி இலை இந்த மாதிரி மூலிகைகளாக சேர்த்து வீட்டில் மூலிகை சாம்பிராணி நம்ம புகைக்கிறதுனால ரொம்ப எதிர்மறை ஆற்றலை விலகி நேர்மறை சக்தி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தான் பிடிக்கணும். பூஜை அறையில் மட்டும் இந்த மூலிகை சாம்பிராணி காட்டாமல் வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயுமே நம்ம இந்த மூலிகை சாம்பிராணியை காட்டும் போது எதிர்மறை சக்தி இருந்துச்சு அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நேர்மறை சக்திகள் தான் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டிப்பு தான். வீட்டில் ஒரு மூலையில் கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீருடன் கல்லுப்பு கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால கூட நமக்கு எதிர்மறை ஆற்றல் பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இதே மாதிரி வீட்டில் எப்போவுமே இருட்டாக வச்சுக்காமல் வெளிச்சமாக வச்சுக்கணும். சூரிய உதயத்தோட வெளிச்சம் வீட்டில் படுறதுனால எதிர்மறை சக்தி கண்டிப்பாக விலகிடும். சூரிய வெளிச்சம் வழியாக ஊடுருவி வருகிற சக்தி நன்மை உண்டாக்கும். நேர்மறை ஆற்றல் வீட்டில் கண்டிப்பாக பரவும். காலை நேரத்தில் ஜன்னல் கதவு எல்லாமே நம்ம திறந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்க எதிர்மறை சக்தியெல்லாம் நமக்கு போயிடும்.
அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஆகாச கருடக்கிழங்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, அந்த கிழங்கு நம்ம வாங்கிட்டு வந்து வாசக்கதவு இருக்குல்ல அதுக்கு மேலே கட்டிவிட்டோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் எல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நுழையவே நுழையாது. அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களை இன்னும் எப்படிலாம் அதிகரிக்கலாம் அப்படின்னா, வருஷம் தவறாமல் கணபதி ஹோமம் நம்ம வீட்டில் செஞ்சு வர்றது மூலயமா வீட்டில் இருக்க தீய சக்திகள்லாம் பில்லி சூனியம் மாந்திரிக செயல் எதிர்மறை சக்தி இது எல்லாமே விலகி நேர்மறை சக்தி தான் அதிகரிக்கும். தொடர் பிரார்த்தனைகள் நம்ம வீட்டில் செய்யும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றலை 100% அதிகப்படுத்தும். நமது எண்ணம் செயல் பேச்சு இது எல்லாமே நேர்மறையாக நம்ம வச்சுருக்கணும். இது எல்லாம் எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை ஆற்றலும் அதிகமாக நமக்குள்ளேயே அது ஈர்த்துரும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.